ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்டா அவ்வளோ நாளாக யூடியூப் சேனல் போடாமல் இருந்த அப்படின்னு கேட்கலாம். இல்லை கைஸ், சில பேர் பிரச்சனை ஆகிப்போச்சு, அதனால யூடியூப் சேனல் போட முடியல. இனிமேல் வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல் டக்கு டக்குன்னு இறக்குறோம் யூடியூப்பில். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் போடலாம்னு இருக்கோம். என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வந்து இன்னொரு டாபிக் சொல்லலாம்னு வந்தேன். என்ன டாபிக்னா, இன்ட்ரோவர்ட்டு. இன்ட்ரோவர்ட்னா சில பேர் என்ன நினைக்கிறீங்க? இன்ட்ரோவர்ட்னா அது யார்? அவர் என்ன பண்ணுவார்? இன்றவொன்னா அமைதியாக இருப்பார். அவர் வேலை உண்டுன்னு இருப்பாப்புல. யாரும் வம்பு தும்புக்கு போக மாட்டாப்புல. இதான் இன்ட்ரோவர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு என்ன பிரச்சனை வருதோ அதை மட்டும் செய்வாப்புல. சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, சில பேர் இல்லை, பெரும்பாலான பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் வந்து ஒன்றும் தெரில, அது வந்து யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. அது எப்படிங்க வந்து எதுக்கு எதுவும் தெரியாதுன்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? நான் தெரியாமல் கேட்குறேன். வந்து எதுவும் தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க சொல்கிறீங்க? அந்த அமைதின்ற ஒரு கேரக்டரை வச்சா நீங்கள் வந்து இட போடுறீங்க. அப்படிலாம் கிடையாதுல்ல. இப்போ அமைதின்றது ஒரு இது என்னது கேரக்டரு. நல்லா பேசுகிறது ஒரு கேரக்டரு. ஒரு ஜாலியாக இருக்கிறது ஒரு கேரக்டரு. இதை வச்சுட்டு நல்லா 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 பேசுகிறவன் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம், தெரியணும். அப்படிலாம் கிடையாது. எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். அப்படிலாம் கிடையாதுல்ல. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு விஷயம் தெரியும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தானே. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் வந்து என்ன பண்ணுறான்னா, இன்ட்ரோவர்ட்டை வந்து மதிக்க மாட்றான். அப்புறம் வந்து இன்ட்ரோவர்ட்டுக்கு வந்து எதுவும் தெரிலன்னு நினச்சிக்கிறான். 2வது வந்து வெளி உலகம் தெரிலன்னு நினைக்கிறான். அவனுக்கு எப்படிங்க சிரிப்பு தான் வருது. என்னன்னா வெளி உலகம் தெரிலன்னு நினச்சிக்கிறான். அந்த அமைதின்னு ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு, வெளி உலகம் தெரில அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இன்ட்ரோவர்ட் வந்து ஏன் அவனை வந்து சிசிடி கேமரா வச்சு பார்க்குறீங்களா? அவன் எங்கே போகிறான், எங்கே வரான், அதெல்லாம் பார்க்குறீங்களா? சிசிடி கேமரா எங்கே போகுது, எங்கே சிசிடி கேமரா வச்சு அவன் கண்காணிக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நான் கண்காணிக்கிறீங்கன்னு கேட்குறேன். சிசிடி கேமரா வச்சு அவன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான் அப்படின்னு கண்காணிக்கிறேன்னு கேட்குறேன். அப்படிலாம் இல்லைல்ல. அவன் வெளி உலகம் தெரிலன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? அவன் பழகுறத வச்சு சொன்னால் ஒரு நாயம் இருக்குது. எங்கே போனதில்ல, அங்கே போனதில்ல அப்படின்னு சொன்னால் ஒரு நாயம் இருக்குது. ஓ, வீட்டுக்குள்ளே இருக்கான் போல அப்படின்னு சொல்லி. அவன் அமைதியாக இருக்குன்னா அதை வச்சு அமைதின்றது ஒரு கேரக்டர். அதை வச்சு எந்த முடிவு எடுக்கக்கூடாது. அதை நான் சொல்கிறேன். இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, அவனை வந்து ஓட்டுறீங்க. இன்னொன்று ஓட்டுறீங்க அவனை வந்து. புரியுதுங்களா? ஓட்டுறது வந்து நீங்கள் கேட்கலாம். ஓட்டுறது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஓட்டுறது தான் ஜாலியாக தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஓட்டுறது வந்து ஜாலி தான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஓட்டிக்கோங்க. நான் வந்து ஓட்டுறது தப்பே சொல்ல மாட்டேன். ஓட்டிக்கோங்க. ஒரு ரூமில் 7 பேர் இருக்கானா, அந்த 7 பேரையும் மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டா பிரச்சனை. அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறது தப்புன்னு சொல்கிறேன். குறிப்பிட்ட நபரை மட்டும் ஓட்டுறது தப்பு. அவனுக்கு வந்து எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறது. அது பேர் ஓட்டுறது கிடையாது. என்னை கேட்டால் அது பேர் ஓட்டுறதே கிடையாது. என்னை கேட்டால் அது பேர் வந்து இது அசிங்கப்படுத்துறது. அசிங்கப்படுத்துறத நீங்கள் பெரும்பாலான பேர் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இன்ட்ரோவர்ட்டை செய்கிறீங்க. அதனால சொல்கிறேன். இப்போ ஓட்டுனா எல்லாத்தையும் ஒன்று அவனை மட்டும் ஓட்டுற, மற்றவங்கள ஓட்ட வேண்டியதானே. ஓட்ட சொல்லுங்கள், ஓட்ட மாட்டான். எல்லாரையும் நான் சொல்லலை. அந்த ஓட்டுறான் பார்த்தீங்களா, அவனை அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஓட்டுறான் பார்த்தீங்களா, அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறான் பார்த்தீங்களா, அவனை சொல்கிறேன் நான். அவனை போய் இந்த நல்லா பேசுகிறான் பார்த்தீங்களா, அவனை போய் ஓட்ட சொல்லுங்கள், ஓட்ட மாட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அது எதுவுமே தெரியாது. ஏன்னா வந்து அவனுக்கு எது தெரியாதனால அந்த ஒரு சாக்களை வச்சுக்கிட்டு எதுவும் தெரியாது அவனை நினச்சிக்கிறான். நான் சொல்லலை. எதுவும் தெரியாது அவனை நினச்சிக்கிட்டு அப்படியே போய் ஓட்டுறது. நான் ஒன்று சொல்கிறேன், இன்ட்ரோவர்ட்டுக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஆளாக சொல்கிறேன் நான். அவனுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ. நான் கன்ஃபார்மாக வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். இன்னொன்று என்னென்னா, ஏன்னா இப்படி பேசுகிறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இன்ட்ரோவர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா, எல்லாத்தையும் நோட் பண்ணுவாப்புல. இது எதுவும் தெரியாதுன்னு சில பேர் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து அப்படி தான் நினப்பாங்க அவங்கலாம். ஓட்டுவாங்க, ஓட்ட மாட்டாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. நீ அமைதியாக இருப்பாப்புல. முன்னாடி என்ன அக்கிரமம் நடக்குது, என்ன அநியாயம் நடக்குது, அதை பூரா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ எப்போ கேட்டாலும் அவர் டான்னு சொல்லுவாப்புல. இன்ட்ரோவோட ஸ்பெஷாலிட்டி மறக்கவே மாட்டாப்புல. அந்த இன்சிடெண்ட்டை மறக்கவே மாட்டாப்புல. அதான் இன்ட்ரோவோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, என்னவே வந்து இன்ட்ரோவர்ட் வந்து என்ன கவனிக்க போகிறேன், அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவன் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுவான் இன்ட்ரோவர்ட்டு. புரியுதுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எதில் செய்யணுமோ அப்போ செய்வாப்புல. அதே இன்ட்ரோவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுன்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும். இப்போ எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும்.
அதேமாரி எனக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? அத சொல்றேன் நான் வந்து அந்த அமைதின்றது வந்து என்னது ஒரு கேரக்டர். எக்ஸ்ட்ரோவர்ட்ன்றது அப்ப அவன் எக்ஸ்ட்ரோவர்ட்ன்ற ஆள் வந்து எல்லாம் பேசுறதுனால தெரிஞ்சுக்கணும் அவசியமா? அப்படிலாம் கிடையாதுல்ல. ஜாலியா இருக்கணும். ஜாலியா பேசுங்க. அதேமாரி இன்னொன்னு இன்ட்ரோவர்ட்ட பத்தி இன்னொன்னு என்னன்னா, என்ன நினைக்கிறீங்கன்னா, ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்றீங்க. இப்ப ஒரு 7 பேர் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டானா, அவன் ஏதாவது கருத்து வைப்பான்ல. இப்போ ஒரு ஃபங்ஷனோ ஏதோ வைக்க போறாங்க. ஃபங்ஷனோ ஏதோ வைக்க போறாங்க. ஏதோ வைக்க போம்போது அவன் ஏதாவது கருத்து சொல்லுவான்ல இன்ட்ரோவர்ட் பெர்சன் இருப்பாப்ல. ஏதாவது ஒரு கேங்ல இருப்பாப்ல. சொல்லுவாப்ல. அவன வந்து கண்டுக்கவே மாட்றீங்க. அவனுக்கு என்ன தெரிய போகுது? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்கு அவன் சொல்றத கேட்டுட்டு அப்படின்னு. அப்பலாம் நினைக்கவே கூடாது. அவன் கருத்து சொல்றான்னா, ஓகே. அத யோசிச்சு பார்க்கணும். இவன் சொல்றது கருத்தா? அப்படியே யோசிக்காம ஒமிட் பண்றது. அது வந்து தப்புன்னு சொல்றேன். எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து தப்புன்னு சொல்றேன். சரிங்களா? புரியுதுங்களா? அதனால வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. இவன் வந்து அமைதியா இருக்கான். அந்த ஒரு அமைதின்றது வந்து அமைதியா இருக்கிறது வந்து இளக்காரமா? அப்படிலாம் கிடையாதுல்ல. அது அமைதியா இருக்கிறது என்னது அவன் இளக்காரமா? அப்படிலாம் கிடையாதுல்ல. சில பேர் வந்து இந்த ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது சில பேர் வந்து ஐயய்யோ! என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தவறான முடிவுகள் எடுப்பான். அத பத்தி நான் பேசல. சில பேர் ஃபேஸ் பண்ணி வாழுவான். அவனுக்கெல்லாம் நான் என்னோட வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். அதனால ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து ரெஸ்பெக்ட் குடுங்க. ஆனா வந்து எப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்க்கு இது குடுக்குறீங்க. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அதே மாரி இவருக்கும் குடுங்க. வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஒண்ணும் உங்கள கஷ்டமானதெல்லாம் செய்ய சொல்லலையே. அவரோட எக்ஸ்ட்ரோவர்ட் குடுக்குற இம்பார்ட்டன்ஸ அப்படியே இவருக்கும் குடுங்க. முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் என்ன? புரியுதுங்களா நான் சொல்றது? அத சொல்றேங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. என்னடா இவன் வந்து எல்லாரையும் சொல்றான் அப்படின்னு. நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் சொல்லல. எல்லாரும் அவன வந்து கேவலம் இன்ட்ரோவர்ட் வந்து கேவலமா பார்க்கல. ஆளாளுக்கு தனிப்பட்ட திறமை இருக்கு. சரிங்களா? எல்லாரையும் நான் சொல்லல. ஒரு சில பேர சொல்றேன் நானு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்ட்ரோவர்ட்க்கு வந்து ஒண்ணும் தெரியாது அப்படின்னு பேசுறாங்க. அவர் இந்த வீடியோ வந்து ஒரு நபர் பேச சொன்னாப்ல. அதனால பேசுறேன் நானு. வேற ஒண்ணுமே கிடையாது. இன்ட்ரோவர்ட்க்கு வந்து ஒரு ஒண்ணும் தெரியாதுன்னு சில பெரும்பாலான பேர் நெனைக்கிறாங்க. நான் எல்லாரையுமே சொல்ல கிடையாது. எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல கிடையாது. அதேமாரி எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அதேமாரி சொல்றேன் நானு. சரிங்களா? என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படிலாம் நெனச்சுக்காதீங்க. சரிங்களா? ஏதாவது நான் தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.